என்ன பார்த்து கேக்குறீங்க ஒன்னும் புரியலையே. என் குழந்தைங்க பசியோட வந்திருக்கு ஐயா. என் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூழ் இருந்தா கொடுங்க ஐயா. என் குழந்தைங்கள பசி. நாராயண நாராயண நாராயணா. நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு சொம்புல கூழ் எடுத்து வந்தேன். இப்பதான் சற்று நேரத்துக்கு முன்ன இருந்த கூழே நான் சாப்பிட்டேன். இப்ப வந்து கேக்குறேன் நான் வெறிய காலி எடுத்து வச்சுங்கிறேன். என்கிட்ட ஒண்ணும் இல்லையம்மா. இல்லையா? ஒண்ணுமே இல்லையம்மா. சாப்பிட எதுவுமே இல்லையா? ஒண்ணுமே இல்ல ஐயா. என் குழந்தைகளுக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க. என் குழந்தைங்க பசியாச்சுன்னா கூட்டிட்டு போய் நான் என்னத்த சொல்றது. இந்த காட்டுல போயினா ஆடு மேய்ச்சிங்கிறேன். சாப்பிட உணவு இல்ல. ஏதாவது கொடுதுன்னு கேட்டேன். அதுவும் மறந்துட்டேன். உன்னுடைய குழந்தைங்க பண்டோடு வாழ்ந்து தாகத்தோடு இருக்கிறாங்க. அந்த தாகத்துக்கு தண்ணீர் கேக்குறேன். நான் அந்த காட்டுல எங்கம்மா தண்ணி கொடுப்பேன். என்கிட்ட இல்லையம்மா. இல்ல எங்குமே இல்லையா? ஆனா ஒரு நேரத்தில் தண்ணி இருக்கா? இல்லம்மா. தண்ணி இருக்கா? தண்ணி இல்லம்மா. உன்னுடைய பிள்ளைகளுக்கு தாக தீர வேண்டும் என்றால் அத பார்த்தாயா ஒத்தடிய பாதை ராமலிங்க பாண்டியன் அவர் எடுத்த ஒரு நேரத்தில் கிணறான். ஆனா அந்த கிணத்துல பாய் எடுத்த கிணறு செடி மூடி கொண்டிருக்கிறது. தண்ணி இருக்குதோ இல்லை எனக்கு தெரியும். ஒரு நேரத்திலே ராமலிங்க பாண்டியர் என்று கூறினாரே, நீங்க வெட்டி கணத்துக்கு தானே வந்துக்கிறப்பா. அப்பா என் மக வருவா, எனக்கு அவளுக்கு அப்போது குழி வெட்டிட்டு போயிட்டே பாண்டி. என் ஏழை பிள்ளைய நானும் அந்த கிணத்துல தான் வந்து விட போறேம்மா. என் பிள்ளைகளை தூக்கி அதை தப்பா போட போறேன். நானும் அந்த கிணத்துல வச்சு தப்பா சாக போறேன். நீங்க போடுறதுக்கு நான் வந்துடுறப்பா. எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்ப்பா. அம்மா ராஜா, அம்மா எங்களுக்கு பசிலாம் இல்லம்மா. தூக்கம் வர மாதிரி இருக்குமா. நீங்க ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கம்மா. அந்த கதையை கேட்டுட்டு அப்படியே நாங்க தூங்கிடுறோம்மா. எங்க பசி தீர்க்க முடியல. எங்களுக்கு உறக்கம் வருதுமா. ஒரு கதை சொல்லுமா, நாங்க அதை கேட்டு உறங்கிடுறோம்னு சொல்றீங்களப்பா. அப்பா அதுதானப்பா. ஆமாம்மா படுங்கப்பா. எந்த கதையை சொல்லி உறங்க வைக்க போறேன். அப்பா ராஜா கண்ணி கதையை கேளடா. கண்ணி கதையை கேளடா. கதையை கேளடா. கண்ணி கதையை கேளடா. கதை கேளடா. கதையை கேளடா. தாய் வயிற்றில் நான் பிறந்த நாள் முதலாக
இறங்கிட்டீங்களாப்பா? இந்த உலகத்தில் எந்த தாயை செயலை நான் செய்ய போயிருந்தேன். உங்களை தூக்கி இந்த கிணத்துல போட்டு விட்டு நானும் அந்த குரோடு விழுந்து என் உயிரை மாற்றிக்கொள்ள போறேன்பா. இந்த பாவி இதோட குரோடு இருக்க போறேன்பா. உங்களை கடைசியா பார்த்து நான் வேற பண்ணது செல்லைங்களே. நம்ம யாருப்பா? அப்பா சொன்னாரு, நீ போகும்போது ஆகாத தகவலாம் வருது போகாதுன்னு சொன்னாரு. அவர் வார்த்தை நம்ம கேட்க கூடாதா? நம்ம ஏன்டா வரணும்? நமக்கு ஏன்டா அந்த கதி வரணும்? இனிமே கணவர் முகத்தை நான் பார்க்க மாட்டேன்டா. என் செல்லம் ராஜா, ஆரியிலும் சாவுண்டு குடியிலும் சாவுண்டு. என்ன இது? தம்பிகளா காணமே, எங்க போயிருப்பாங்க? ஐயோ, தம்பிங்க எல்லாரும் கிணத்துல இருக்கிறாங்களே. யாரு தூக்கி போட்டு? அம்மா தான் தூக்கி போட்டுருக்கணும். நம்ம இருந்தா நம்மளே கொண்டுருவாங்க. நம்ம எங்கேயாவது போய் படிச்சுக்குவோம். அம்மா என்னை விடம்மா, என்னை விடம்மா, என்னை விடம்மா, என்னை விடம்மா, என்னை விடம்மா. ஏன் இந்த சோதனையோ, ஏன் இந்த சோதனையோ, கேள்வி பிள்ளை என்னை விடம்மா, என்னை விடம்மா. அம்மா என்னை விட்டுருமா, வேணாம்மா. அம்மா நான் ஆடு மாடு மேய்ச்சாவது நான் உங்களை காப்பாத்துறேம்மா. என்ன உயிரோட விட்டுருமா அம்மா. என்ன மட்டும் விட்டுருமா, உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன். என்ன விட்டுருமான்னு சொல்றியப்பா? அப்பா ஆமாம்மா, நான் விட்டுருவேன்ப்பா. என் செல்லம், நான் 6 பிள்ளைய மனம் வந்து கொண்டுட்டேன்ப்பா. ஆனா உன்னை கொல்ல எனக்கு மனம் வரலடா. ஏன் தாய்க்கு தலையான பிள்ளை, என் வயசுல பிறந்த பிள்ளை, உன்னை கொல்ல எனக்கு மனம் வரலடா. என் செல்லம் அம்மா, எப்பா உன்னை கொல்ல எனக்கு மனம் வராது தவிக்கிறடி ராஜா. எப்பா நீ ஒரு வீட்டுல போனா கூட உன்னை பார்த்து எல்லாரும் நகைப்பாங்கடா. என் செல்லம் அம்மா, வேணாண்டா கண்ணி, நான் போற இடத்துக்கு நீ வந்துரு செல்லம். அம்மா, எப்பா ஆகட்டும் என் அம்மா. செல்லம், அம்மா. என் தாய்க்கு தலையான சீமா. எப்பா
நீ நடந்து வாடா எந்த பாடா நடந்து வாட எந்த பாடா நடந்து வாடா எந்த பாடா ஓடி விழுந்து போல எந்த சீலா சீலா நடந்து வாடா எந்த பாடா இந்த தாயில் சொல்லுவதை இந்த தாயும் சொல்லுவதை கேளா இந்த தாயில் சொல்லுவதை ஓடி விழுந்து நடந்து வாடா எந்த பாடா பிறந்து போல எந்த சீலா சீலா நடந்து வாடா எந்த பாடா எல்லா பிள்ளையும் நான் கொல்லிட்டப்பா உன்னை கொல்ல எனக்கு மனம் வரலப்பா என் செல்லம் அம்மா நான் விட்டுலாம் நினைச்சாலும் நீ ஒரு வீட்டு வாயர் பல்ல போய் நின்னாக்கா அந்த வீட்டுல இருக்கிறவங்க உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா அம்மா எப்பா தாயில்லா பிள்ளை என்று தலைமையில அடிப்பாங்க தாயில்லா பிள்ளை என்று தலை மீது அடி போராடா தாயில்லா பிள்ளை என்று தலைமையில அடிப்பாங்கோடா மதையில்லா பிள்ளை என்று மார்மேல அடிப்பாங்கோடா உனக்கு போய் உயிரதுக்கடா மகனே 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 அட நான் பெற்ற செல்லுங்களே எப்பா 7 பேரும் போய் மாண்டு மடிச்சிட்டீங்களாப்பா நான் மட்டும் வாழ்வேனாப்பா நான் வாழ மாட்டேன்ப்பா நான் உங்களோட வந்துடுறேன்ப்பா எப்பா மக்களை பெற்ற மகளாச்சிங்களே என் பிள்ளைங்களை பாத்தீங்களாப்பா 7 பிள்ளையும் போய் பள்ளிக்கூடம் போய் வருவாங்கம்மா வரிசையா என் குழந்தை ஒண்ணு கூட இல்லம்மா ஒண்ணு கூட இல்லம்மா என் குழந்தை ஏமா வந்து போனது ஒருவேளை பசி என் குழந்தைய பசி தீர முடியாத உயிரை விட்டுருந்தீங்களே என் குழந்தைய பசி தீர்க்க முடியாத உயிரை விட்டுருந்தீங்களம்மா எப்பா நானும் வரேன்டா உங்களோட நானும் வரேன்டா அண்ணா நீ வருவேன்னு எதிர்பார்த்து கிடந்தேன் நானு நீ வந்து என் முகத்தை பாப்பன்னு இருந்தனா இது வரைக்கும் வந்து பார்க்கலையே அண்ணா இந்த பாவி ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லாத போயிட்டீங்களா நீங்க நான் இன்னும் எத்தனை காலம் நான் உனக்காக காத்திருக்க முடியும் நான் போய் சேர போறேனா இந்த பாவி வந்து எனக்கு அடக்கலை செஞ்சிருக்கா அண்ணா அண்ணா எனக்கு மரமடி மேல
என் மலைய கழுத்துறாங்கோ என் மாமனாரே கூப்பிடுங்க எனக்கு அடி கிருத்திகம்மா எனக்கு அடி கிருத்திகம்மா எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வருஷம் வரும் என் அண்ணன் கொடி முன்ன வரும் எனக்கு தையே கிருத்திகம்மா எனக்கு தையே கிருத்திகம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை வருத்த வரும் என் தம்பி கொடி முன்ன வரும் எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வாழையில சாதம் வரும் என்னவா வென்று அழைப்பாரில்ல என்னவா வென்று அழைப்பாரில்ல எனக்கு வாழையில சாதமில்ல எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தையில சாதம் வரும் என்ன தேடி அழைப்பாரில்ல என்ன தேடி அழைப்பாரில்ல எனக்கு தையில சாதமில்ல நான் மஞ்சள் அலங்கரித்து நான் மஞ்சள் அலங்கரித்து ஏராசன மணி விளக்க ஏற்றி வச்சு அந்த மஞ்சள் மணமறியா என்னை கொண்ட என் கனவா எனக்கு மாங்கல்யம் நிலைக்கலையே நான் குங்குமத்தால் மாத்தி கட்டி நான் குங்குமத்தால் மாத்தி கட்டி நான் குண்டு மல்லி நாத்தி விட்டேன் அந்த குங்கும விளையாடியா என்னை கொண்ட என் கனவா எனக்கு
நாம் அண்ணா பிறந்திருந்தா நான் புல்லா மறந்திருப்பேன் என்ன மாடி வந்து மெதிருக்கும் சீமா நான் காக்காய கத்துறனே என் ராசாவு காதிலத்த கேட்கலையா நான் எவ்வளவு ஆயிருந்தாலும் சொல்ல போறியாப்பா நீ ஏன் கேட்க போறியாப்பா எப்பா நான் போறப்பா உன்னை எடுத்து போய் தகவல் செஞ்சுட்டு என் தலைவிதி பிரகாரம் நான் போய் சேர்றப்பா எப்பா நான் இந்த இடத்த விட்டு நான் போறப்பா ஆனா நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் இங்கதான் இருக்கிறேன்னு யாருக்குப்பா தெரியும் யாருப்பா சொல்லுவாங்க உனக்கு எப்பா என் மாங்கனத்தை கழிச்சு இந்த இடத்துல வச்சுட்டு போறப்பா என் மாங்கனத்தை கழிச்சு வச்சுட்டு உனக்கு அடையாளமா விட்டுட்டு போறப்பா என் சீமா என் கூட பிறந்த சீமா நீ இந்த மாங்கனத்தை பார்த்து என்ன அடக்கலை செய்யுப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி கடவுள் கண்ணுக்கு மட்டும்தான் இது மங்களமா தெரியணும் வேற யாரு கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னு காரணம் என்ன தெரியுமா கடவுள் கண்ணு இருக்கட்டும் ஆனா என் அண்ணன் தம்பிக்கு மட்டும்தான் இது தெரியணும் ஆண்டவா எப்பா என் அண்ணனுக்கு தெரியணும் ஏன்னா நான் இந்த இடத்துல கிடக்குறேன் நான் இந்த இடத்துல மாட்டு கிடக்குறேன்னு தெரிஞ்சா என் மகளத்தை பார்த்து அண்ணன் வந்து என்னை தூக்கி அடக்கலை செய்து அண்ணா என் கடைசி கோடினா என் தாய் வீட்டு கோடினா எனக்கு தெரிஞ்சு வருத்தனாது உன் கையால எனக்கு அந்த கோடி தாய் வீட்டு கோடியை போட்டு என்ன எடுத்து அடுக்கல செஞ்சிருந்தா உனக்காக இந்த மாங்கலத்தை கட்டி இந்த கருத்து கரையில வைக்கிறனா அண்ணன் கண்ணுக்கு மட்டும் இது மாங்கலியமா தெரியணும் மற்றவர் கண்ணுக்கெல்லாம் சர்ப்பமா தெரியணும் கடவுளே எனக்கு அந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் ஆண்டவா அண்ணா உன் மகத்தை பார்க்கணும் துடிச்சனே அண்ணா நான் பார்க்க முடியாத போறேனா அண்ணா போதும் பெண்ணாய் பிறந்த போதும் பெண்ணாய் பிறந்த போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மோ ஜென்மோ
தவிர என் அண்ணுக்கு மட்டும் இந்த மாங்கல்யம் தெரியணும். என் கனவு கண்ணை தவிர என் அண்ணன் கண்ணுக்கு மட்டும் தெரியணும். என் அண்ணன் இந்த அடுக்கல செய்யணும். ஆண்டவா ஈசா கைலாச வாசா நேசா நேசா ஈசா கைலேச வாசா நேசா நேசா மன்னர் வந்தான்னா நான் என்ன சொல்லுவேன் எதை சொல்லுவேன்னு தெரியலையே. ஐயா ஐயா என் தங்கையும் என் தங்கை பெற்றெடுத்து 7 பிள்ளையும் நாட்டுக்கு வந்தாங்க. வந்தாங்கத்தா ஐயா. என்னடா எங்கடா இருக்காங்க? வந்தாங்க தாங்க. எங்க என் தங்கச்சி? ஐயா பசி மட்டுமா வந்தாங்க ஐயா. அந்த குழந்தைங்க தேங்காய் துணிச்சுன்னு உங்க மனைவி இருக்கிறாங்களே, ஆமா, வாய் மேல அடிச்சு வாயை கிழிச்சிட்டாங்க. ஆமாங்க. தேங்காய் அந்த தேங்காய் சாப்பிட்டு முடிச்ச உடனே சரி தேங்காய் தான் அப்படி பண்றாங்கன்னு மாங்காய் எடுத்து சாப்பிட்டுச்சுங்க. பட்டார கையை உடச்சிட்டான். மாங்காய் எடுத்து சாப்பிட்ட கையை உடச்சிட்டான். ஆமாங்க. அண்ணி இதெல்லாம் இருந்தா போதும், எதனா பழைய கூழ கஞ்சம் இருந்தா கொடுங்க. பசியின் காலத்தினால் கஞ்சோ கூட கேட்டுருக்க. ஆமாங்க. கொடுத்தலாம் இல்லையா? ஐயோ அவன் அந்த கஞ்சி கூழ கொடுக்கலங்க. 1000 சில்லி உந்த பானைய கொடுத்து 13 வருஷம் அரைச்ச மாவை குடுக்குறாங்க. 1000 சில்லி விழுந்த பானை? ஆமாங்க. 13 வருஷத்துக்கு முன்ன அரைச்ச கேழ்வரகு மாவு. இத கொடுத்து அத பத்த வைக்கிறதுக்கு பச்சை வாழை மாட்டிய பச்சை வாழை மாட்டியா? பச்சை வாழை மாட்டியா? பச்சை வாழை மாட்டியா பத்தி எரியும். அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கினாங்க. அந்த அருளால் அந்த அடுப்பு எரிஞ்சுதுங்க. பச்சை வாழை மாட்டி பத்தி எரிஞ்சிருக்கு. பத்தி எரிஞ்சுதுங்க. என் தங்கச்சி பத்திடா. ஆமாங்க. அவ்வளவு ஒரு உத்தமி. அந்த கொதிச்சுக்கினே இருக்கும்போது இந்த பசங்க பசியால போய் எடுத்து உண்ணாங்க. கொதிக்கிற கூழ் பானி கொதிக்கு சூடு கூட பார்க்காத அந்த பசினால எடுத்து சாப்பிட்டாங்க. அத பொறுக்க முடியாத அதை எடுத்து உங்க தங்கச்சி மண்டிலே அடிச்சு ஓடிச்சாங்க. கொதிக்கின்ற கூழ் பானை ஒரு தலை மீது போட்டு வைக்கலாம். ஐயா அதெல்லாம் நாட்டை விட்டு சேர்த்துட்டாங்க. நாட்டை விட்டு சேர்த்து வைக்கலாம். ஆமாங்க. சென்று எவ்வளவு வருது? இப்பதான் ஐயா போனாங்க. அப்படியா? போகலாம். மாங்கல்யம் அல்லவா? இல்லங்க பாம்புங்க அது. என் கண்களுக்கு மாங்கல்யமாக தெரிகிறது. என் கண்ணுக்கு பாம்பாகுது. ஏய் பாகன கிணறு, இந்த கிணற்றின் கிளை மீது இந்த மாங்கல்யம் இங்கு எப்படி வந்திருக்கும்? இது யாருடைய மாங்கல்யமாக இருக்கும்? தெரியவில்லையே. தங்கா தங்கா ஐயோ நல்ல தங்கா தங்கா. இந்த அண்ணனுக்கு அடையாளம் காண்பிப்பதற்காக இந்த மாங்கல்யத்தை கிணற்றின் கரை மீது வைத்திருக்கிறாய். அப்படி என்றால் நீ எங்க இருக்கிறா? தங்கா இப்போது கிணற்றை வரடி, உன்னை பார்க்கிறீ. தங்கா என்னை வெட்டி பிரிந்து விட்டாகி, நல்ல தங்கா என்னை வெட்டி பிரிந்து விட்டாகி. இனி உன்னை நான் பார்க்கவே முடியாதா? உன்னை பார்த்து தங்கா என்று ஒரு வார்த்தையை அழைக்க முடியாதா? இந்த அண்ணனை பாரமா எழுதுறமா, இந்த அண்ணனை பார்த்து அண்ணாவன் ஒரு வார்த்தையை சொல்லமா தங்கா தங்கா. உன்னை சொல்லி குற்றமில்லை,
சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் அம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா. என்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் அம்மா, கடவுள் செய்த குற்றம் அம்மா, கடவுள் செய்த குற்றம் அம்மா. இன்னும் இந்த மண்ணுலகிலே வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த இன்னும் காத்தவராயன் ஐயா காத்தவராயன் என்று சொல்லக்கூடிய கலைஞர் இன்னும் இன்றோடு 16ஆம் நாளா, நேற்று 14ஆம் நாள் நடப்பு, இன்று விடிந்து கருமகாரியம் 16ஆம் நாள் செய்து எங்களது கட்டியம்மந்தல் ஸ்ரீ இனியார் ஆடமரத்தை ஒரு இரவாக வரவழைத்து அறுசுவை உணவளித்து அவருடைய ஆன்மா சாத்தி அடைய நல்லத்தங்கால் சரித்திரம் எனும் சரித்திர புராண நாடகம் நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த இனிதான வேளையிலே ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய அவருடைய உறவினர்கள் அனைவரும் இன்று ஓரிரவு கண் விழித்து அவருடைய ஆன்மா சாடோபம் சாரிபம் சாபீபம் சாயிற்றம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி மோட்சம் சேர வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது அவருடைய ஆன்மா சாந்தி அடைய உங்களுடைய கரங்களால் மோட்ச காணிக்கை இட்டு அந்த அம்மானுக்கு இப்பொழுது பிறந்த கோடியை அணிவித்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். கோடியா அனைவரும் வந்து மோட்ச கணக்கிட்டு ஐயாவுடைய ஆன்மா சொர்க்கபதி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொண்டு மோட்ச கணக்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் அம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் அம்மா, கடவுள் செய்த குற்றம் அம்மா, கடவுள் செய்த குற்றம் அம்மா. மயக்க வைத்த கன்னிகைக்கு மனம் முடிக்க இதயமில்லை, மயங்க வைத்த கண்ணியக்கு மனமுடிக்க இதயமில்லை, மயக்க வைத்த கன்னிகைக்கு மனம் முடிக்க இதயமில்லை, நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலம் அம்மா, கடவுள் செய்த குற்றம் அம்மா, கடவுள் செய்த குற்றம் அம்மா. உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், காலம் என்று கணக்கேறி கடவுள் செய்த குற்றமம்மா. ஒரு மனதை உறங்க வைத்தாய், ஒரு
வீட்டிலே அழுது கொண்டிருக்கக்கூடிய எனக்கு நேரம் கிடையாதப்பா. உன்னை ராஜ மரியாதை இடுகாடு சொல்லக்கூடிய துறைகாட்டிற்கு சென்று நகர செய்துவிட்டு பிறகு வருகிறேன். என்னை மன்னித்துவிடமா, என் அண்ணனை மன்னித்தவருக்கு அங்கே ஆகி லோல் படுங்கறாமா நைட் பூரா. அந்த சக்கரை சாரியா இங்க பாருடா, அந்த இலையில எடுத்து போடு. அந்த 8 இலைய எடுத்து போடுறா. அந்த பாரு, அந்த 8 இலையில ஆமா இங்க பாருடா, அந்த 8 இலையிலயும் அப்படி பாரு நெய் தடி வை. நெய் தடி வை போடுறா. ஏன்னா அது வந்தா கேப்பாரு அதுக்கு தான் அந்த இலையில நெய் தடி வச்சுட்டா காட்டலாம் அப்படியே காயாதான் இருக்கும். ஆமா சரி குட்டா வாங்கிக்க வருவாரு. எங்க அலங்காரி என்னங்க? ஆமா என் தங்கச்சியும் என் தங்கச்சி பட்டணத்து 7 பிள்ளைகளும் நாட்டிற்கு வந்தாங்க. என்னது நாட்டிற்கு வந்தாங்களே என் தங்கச்சி ஓ தங்கச்சியா? ஆமாடி. ஐயோ 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 வர பாய்மொழி சொல்லுவாங்களாம். ஆக்கி அடிச்சு போட்டோம் கட்டங்க வாங்கி கொடுத்துங்க நல்லா பண்ணும். நான் அப்படி அம்மா ஆக்கி அவ்வளோ பாருங்க எங்க நாட்டுல வந்துட்டாங்கன்னு பாருங்க. எங்க நாட்டுல வந்துட்டாங்கன்னு அப்படின்னு பாரு வீரோட போய் 5000 பணம் 5000 நீங்க கூட அவ்வளவு துடிச்சிருக்க மாட்டீங்க. மாட்டேன். ஆனா உங்க தங்கச்சி வந்த உடனே உங்க மனைவி சூத்துல துணி கிடையாது. கேட்டு பாருங்க அவரு பாத்தாரு. அவரு எங்க துணியில அவரு பாத்தாரு. ஆமாங்க நாத்தனார் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வட சுரதத்தம் டீ ஆத்திரம் வந்துட்டாங்கன்னு கட்ட பையன் கையில் எடுத்துக்கணும். மதுரை போய் கறி வாங்கினேன், மீன் வாங்கினேன், முட்டை வாங்கினேன், அத்தை வாங்கினேன், இத்த வாங்கினேன். எப்படியோ ஒரு பக்கம் காட்டினாங்க. சரி எல்லாம் வாங்கிட்டு வந்து நெய்யால நேர்த்தியம் செய்து என் நாத்தனாருக்கும் என் நாத்தனார் பெத்த பிள்ளைங்களுக்கும் 8 இலை போட்டு நல்லா வயிறால சாப்பிட விட்டு அவங்களை போய் படுக்க சொன்னேன். ஓ அப்பனா அது மட்டும் இல்ல, இந்த 8 இலையும் என் தங்கச்சி பட்டது பாரு. அது இலைய பாருங்க தக தகன மின்னுது. எவ்வளவு பாருங்க நெய் பாருங்க. மொத்த நெய்யில நெய்யால செய்தேன். மதுராந்தகம் போய் நாத்தனார் வந்துட்டாங்க. கறி மீன் முட்டை அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆமா போய் வாங்கிடலாமாவா? மொத்த நெய்யில செஞ்சு போடலாம். எங்கடாச்சு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு படி ஏறினாங்க. மாடி மேல படுக்கணும். சரி இது வரலும் காணோம். மாடி மேல ஏறி படுக்கணும் போனாங்க. ஆமா அவங்களை காணவே காணோம். ஆனாங்க. ஏய் என் தங்கச்சி பெற்றது 7 பிள்ளைய நாட்டுக்கு வர பார்த்தவுடனே 1008 ஜன்னல் 108 கதவு அத்தனையும் தாள் போட்டு அரைஞ்சிருக்கேன். நானா? அது இல்லாம என் தங்கச்சி பிள்ளைங்க நாட்டிற்கு வரும்படி மாங்காய் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க, தேங்காய் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. மாங்காய் எடுத்து சாப்பிட்டு வாய் வச்சிருக்கேன், தேங்காய் எடுத்து சாப்பிட்ட கையை உடைச்சிருக்கேன். சாப்பிடுவதற்கு கஞ்சோ கூட கூட கேட்டதுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி கேழ்வரகு கொடுத்துருக்கேன். 1000 சிலிவிட பானை கொடுத்துருக்கேன். அடுப்பெறி போடுவதற்கு பச்சை வாழை மட்டி கொடுத்துருக்கேன். செய்யலாமா? இதெல்லாம் எந்த சக்காரத்தை உங்கள்கிட்ட சொன்னான். எந்த போட்ட உங்கள்கிட்ட சொன்னான். யார் சொன்ன உங்கள்கிட்ட? கொடுத்தாலும் இல்லையாமா? யார் சொன்னீங்க? அரே வாயில துணி வச்சுக்கோ, வாயில கை வச்சுக்கோ, பயப்படுங்க. அப்படியோ ஐயோ நடுங்குங்க. அப்படியோ எல்லாம் போராட பரவாயில்லை. நானும் எத்தனை ஊர் வளர்த்த நாடு வளர்த்த 56 தேசம் திருப்பி மெச்சு பண்ணாமா ஊரா இது பட்டி அந்த ஊர் பண்ணுது. இதெல்லாம் சென்று இல்லாம பசியின் காரணத்தினால் ஒதுக்கிற கூடை அள்ளி சாப்பிடும் பொழுது
அந்த கொதிக்கிற கூழ் பண்ணி தூக்கி போட்டு என் தங்கச்சி தலைமையில போட்டு உடைச்சிருக்கேன். இதெல்லாம் செஞ்சாலும் பரவாயில்ல. என் தங்கச்சியை பார்த்து சக்காலத்தின்னு கேட்டீங்க. கேட்கலாம் மாதிரி நாட்டு சக்காலத்தின்னு நீ தாண்டி கேட்டிருக்க. நீ தாண்டி சக்காலத்தின்னு கேட்டாலும் இல்லையம்மா. எப்படி தவறு செய்தாயோ இனி முதல் கொண்ட உலகத்தில் யாருமே செய்யக்கூடாது. இந்த நாட்டு மக்களுக்கு நீயே ஒரு எடுத்து யாருமே செய்யக்கூடாது. ஒரு நாட்டினார் யாரு சின்னமலாக இருந்தா பெற்றெடுத்த மகளுக்கு சமம், பெரியவங்களா இருந்தா பெற்றெடுத்த தாய்க்கு சமம். ஒரு தாயாகவும் மகளாக நினைக்க ஒரு நாட்டினார் கொடுமை செஞ்சிருக்கே. நீ செய்த தவறை உலக மக்கள் யாருமே செய்யக்கூடாது. இந்த நாட்டிற்கு நீ எடுத்துக்காட்டணும். ஆகினால் நீ அழகோடு இருப்பதான் ஆணவத்தோடு இருக்கேன். ஆகினால் உன் அழகை குறைப்பதற்காக உனக்கு மொட்டையடிச்சு கரும்புலி செம்பலி குத்தி கழுத மலை ஏற்றி வீதி வீதியா. ஆமா உன்னை பார்த்து நாட்டு மக்கள் திரும்பணும். குபரா படித நாராயண சரியில்லையே. ஆமா வெளிநாடு எங்க இருந்த? நான் சென்னையில இருந்தேன். சென்னையில சென்னையில இருந்தேன். ஆமா உனக்கு பொறுத்து சரி. உங்களுக்கு வேலையா இருந்தா என் பையன் தானே வந்து எல்லா வேலையும் செஞ்சு விட்டு போவான். நம்மளால சந்தேகம் வந்து நீ தானே நிரூபணம் ஆகிது. நான் நிர்வாணம் பண்ணிட்டேன். அது ஒண்ணு ஒண்ணு வச்சு செய்யுது. இப்ப உங்க பையன் தான் செய்யும். இதுக்கப்புறம் நானே செய்வேன். இல்லைன்னா என் சேலா இருக்கான். சரி உனக்கு பொருத்தமான வேலை. ஐயா என்ன செய்? ஒரு ஆளுக்கு மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்கணுமா? ஆமா. யாருக்கு தெரியுமா? ஐயோ நம்மால உங்க மனைவி சொல்லு. அத உங்க மனைவி இவனுக்கு மொட்டடி போறேன். மொட்டடிச்சு கருப்பலி செம்பலி குத்தி கழுத மலையை டிவி வியாபாரம் வரைக்கும் போறேன். ஏன் தெரியுமா? எதுக்காக? ஒரு நாட்டுனாருக்கு பகாத குடும்பம் செஞ்சிருக்கா. செய்ய கூடாத குடும்பம் செஞ்சிருக்கா. அச்சோ ஆகினால் இவனுக்கு தகுந்த தண்டனை. அதுக்கு பேசாம ஊட்டி ஆட்டுட்டு இருக்கலாமே. சரி மொட்டடிக்கணும். மொட்டை ஐயா நிக்க வச்சு அடிக்குவா இல்ல உட்கார வச்சு அடிக்குவா? அது நான் நிக்க வச்சு அடிக்கிறது உட்கார வச்சு அடிக்கிறது. நிக்க வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, உட்கார வச்சு அடிக்கிறதுக்கு ஒரு நிக்க வச்சு அடிச்சா எவ்வளவு? 250 ரூபா. உட்கார வச்சு அடிச்சா 150 ரூபா. உனக்கு எது சௌகரியமா இருக்குது அப்படியே அடி. அது சரியா? ஐயா துணி போட்டு செய்வா துணி இல்லாத செய்வா? துணி போட்டு செய்யறதுக்கு எவ்வளவு, துணி இல்லாத செய்யறதுக்கு எவ்வளவு? துணி போட்டு செஞ்சா 350 ரூபா வரும். துணி இல்லாம செஞ்சா வெறும் 150 ரூபா. துணி இல்லாதே செய்ய. இப்ப துணி இல்லாத செஞ்சா யாரு காட்டி இருப்பாங்க? யார பார்த்து போட்ட? நான் எப்ப வேலை செஞ்சா தண்ணி போட்டுதான் வேலை செய்வேன். தண்ணி போட்டு செய்யலாம் கை பத்திரமா? அந்த தண்ணி கிடையாதுங்க. இந்த தலைக்கு தண்ணி போடுவேன். தலைக்கு தண்ணி. சரி தண்ணி இப்ப இல்ல என்ன பண்ணுது? பரவாயில்ல பாத்திரம். ஐயோ 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 வாய் வச்சிர அப்படிங்களா? எல்லாமே யாங்கிட்டே எந்த வேலை செஞ்சாலும் நான் சுத்தமா செய்யற ஆளு. அக்கல்ல முடி எடுக்கிறது எட்டு விட்டுறணும். காய் மூஞ்சி கம்மியாட்டி ஆம்பளைக்கு தான் அக்கல்ல முடி பொம்பளை குடுவா. இது ஏன் போடுறதா? சரி அப்பனா கருமுடி செம்பளி குத்து. எத்தனை தேவியா? அது குத்துறியா?
யாரா எப்படி புத்திரன் மட்டும் பாரு இது பிதுக்கிறது வேற இன்னும் தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்து பெறலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனம் படைத்திருக்க வேண்டும். அத்தகைய மனம் படைத்த இன்னும் ஐயா காத்தராயன் ஐயா அவருடைய மகனாக விளங்கக்கூடிய காமராஜ் என்று சொல்லக்கூடிய கிளையன்பர் எங்களது கலைக்குழுவில் சோக புயல் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி, மலைவையாவூர் வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது இதே ஐயா காத்தவராயன் ஐயா அவருடைய மகளாக விளங்கக்கூடிய மற்றும் இந்த புதுப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராக விளங்கக்கூடிய மஞ்சுளா சண்முகம் இருவரும் இணைந்து அடியேன் என்னை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இத கோகர்மேடு கிராமத்தை சேர்ந்த என்னை பாராட்டி இந்த மாட்டு கொண்டக்காரர் மாட்டை அவசரமாக சொல்லி பொங்கரப்பட்ட கிராமத்தை சேர்ந்த சத்யா என்னை பாராட்டி ஒரு பசுமாடு ஒரு கெடா மாடி ஓட்டி மாதிரி சொல்லிட்டாங்க. சந்தேகமே வருது. பேர் பார்த்த உடனே சந்தேகம். எப்பா நீங்க போங்க. வேலை செஞ்சு ஐயோ நான் துட்டு போக மாட்டேன் நானு. டபுள் டக்கரடி டப்பாங் டப்பாங். ஏய் அக்கா வந்திருக்கடி. டப்பாங் டப்பாங். ஐயா வரலனே. ஆமா. நீட்டா வருமா சில்லறையா வருமா? ஐயோ நீட்டா ஐயா எனக்கு நீட்டா தான் வேணுமே. நீட்டா குட்டா சேர்த்து நீ சாட்டா போடு. ஆமா சாட்டா போய்டுவேன். அப்ப அழுவாள் இந்த காலத்தினால் அழகாக இருப்பதை உணர்ந்தாய். எப்பொழுது உன்னுடைய அழகை குலைத்தோமோ இனி முதற்கொண்டு உனது பெயர் மூலி அலங்காரி. எத்தங்கை நலத்தங்கால் இனமுதற்கொண்டு தெய்வமாக இருக்க போகிறார். நாட்டின் நிலப்பரத்தை வைத்து வருவர்கள் போவர்கள் அனைவரும் என் தங்கையை பார்த்து உலக போற்று உத்தமை அல்லது நாடு போற்று நலத்தங்கால், உலக போற்று உத்தமை அல்லது நாடு போற்று நலத்தங்காலை போட்டு போடப்போகிறார். உன்னை இப்பொழுது நான் விளவாக விழுந்து என் நாட்டை சுற்றி 4 திக்கிலும் உன்னை எல்லைக்கல்லாகவே அமர்த்துவடி. பாத்தீங்களா, ஒரு குடும்பத்துல பிறந்த பொண்ணு வாழை போய் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம கையில கிடைக்கிற கஞ்சி தண்ணி ஊத்தி கொடுங்க. உத்தமி சொல்ற கேட்டு அம்மா வெளியே சொல்லாத, வெளியே சொன்னாக்கா தூக்குண்டிய சக்கால் தர. ஒரு குடும்பத்துல பிறந்த பொண்ணு மாமியா வீட்டுல இருந்து ஆத்தா வீட்டுக்கு வந்தா நம்ம கையில கிடக்க கஞ்சி தண்ணி ஊத்தி கொடுங்க. அப்படி இல்லையா பக்காக்கம் பார்த்து ஒரு 1000-500 வாங்கி நல்லா கறி வாங்கி மீன் வாங்கி முட்டை வாங்கி நல்லா வாய்க்கு வக்கனே செய்து போட்டு 1 வாரம் இருந்தாலும் 10 நாள் இருந்தாலும் 1 மாசம் இருந்தாலும் வீட்டில் வச்சிருந்து அவ போகும்போது அவ மாமியார் வீட்டுக்கு போகும்போது நம்ம கையில் கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு புடவை எடுத்து கொடுத்து கை நிறைய காசு கொடுத்து வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மூட்டை முடிச்ச கட்டி அவள் கையில் கொடுத்து வழி குட்டி அனுப்புனா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கும், நம்ம கோத்திரம் நல்லா இருக்கும். இதை பாருங்க, வந்த நாத்தனார வழி பார்த்து அப்படி துரத்தி அடிச்சுக்கனால எனக்கு இந்த நிலைமை. இதை மாதிரி செய்தவங்க பாருங்க, செய்தவங்க அத்தனை பேர் திருந்துங்க. ஆனா என்னை பார்த்து யாரும் செய்யாதீங்க. என்னை பார்த்து யாராவது என்ன மாதிரி செய்தீங்க எனக்கு வந்த நிலைமை தான் உங்களுக்கு வரும். செய்யக்கூடாது. இதை பார்த்தியா, இதை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இந்த பாவி எதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும்? இந்த உலகத்துல இருக்கிறத விட நான் இறக்கிறத பேரன்புமிக்க பெரியவர்களே, அன்பார்ந்த நாடகலா ரசிகர் மக்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த கட்டியாமந்தல் இனியா நாடக மன்றத்தினரால் உலகம் போற்று உத்தமி அல்லது நாடு போற்று நடத்தங்கால் என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவேற்றது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த அண்ணாவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து தந்த அண்ணாவர்களுக்கும் இவ்வளவு நேரம் கொட்டும் பணியில் அமைதியாக இருந்து நாடகத்தை கடலித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க அனைவரும் செல்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.